விஜய் அவர்களுக்கு நீங்கள் சிஎம் ஆக போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தை செல்வங்க தான் அப்பா அம்மாவை பூரா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க மனசில் நீங்கள் அந்த அளவுக்கு இடம் பெற்றிருக்கீங்க. ஏன்னா உலகத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்சது என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே நம்ம திகட்டிடும், எல்லாமே நமக்கு திகட்டிடும். ஆனால் திகட்டாத ஒன்று எது தெரியுமா? குழந்தைகளோட சிரிப்பு, குழந்தைகளோட அவங்க குழந்தைகளோட இருப்பது. ஆமாம், எங்களோட பேத்திங்களாம் உங்களை ஓட்டு போடணும், உங்களோட தான் நாங்கள் பயணிக்கணும், எங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுற வயசு இருந்தால் நான் ஓட்டு போட்டுருவேன்னு எங்கள் பேத்திங்க பேசுகிறாங்க. ஒரு பேத்தி உங்களுக்காண்டி நீங்கள் சிஎம் ஆகிட்டிங்கன்னா மொட்டை அடிக்கிறேன், திருச்செந்தூரில் போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிடுச்சு. நேற்று பூரா அந்த குழந்தைங்க நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்களும் கூட கூட அவங்க போய் பூஜை அறையில் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க. இது உண்மை. அந்த பேத்திங்க அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த குழந்தைங்க மனசில் இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அந்த மது போதையை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அந்த குழந்தை செல்வங்கள் அப்பா அம்மாவோட மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மது போதையை மட்டுக்கும் முதல்ல கையெழுத்திடுங்க. மது போதை, இந்த கஞ்சா, பான் பிராக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே அது விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, விதையை போட்டால் தான் அப்புறம் செடியாக முளைச்சி அது மரமாகணும். அப்போ அந்த விதைங்கிறது எது? அந்த குழந்தைங்க அப்பா அம்மாவோட வாழும்போது மனநிறைவாக அந்த குழந்தைங்க வாழ்ந்தது கிடையாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் அந்த குழந்தைங்க இரவானா ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க ராத்திரியில். ஏன்னா அப்பா மதுபோதையில் அம்மாவை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, சித்திரவதைப்படுத்துறது, அந்த சம்பார்த்தனை பணம் பூரா காலியானவனும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பூர்த்தி பண்ண முடியல, குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி பண்ண முடியல, மனைவி அம்மா அப்பாவுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ண முடியல. அதுக்கு முழுக்க முதல் காரணம் மதுபோதை தான். அந்த மதுபோதையை முதல்ல நீங்கள் அறவே தூக்குனா தான் இந்த மக்கள்கிட்ட. ஏன்னா அந்த காசு பூரா நேராக டைரெக்டாக அவங்க சம்பாதிக்கிற காசு பூரா மதுபோதைக்கு தான் அடிமையாகுது. அந்த மதுபோதையில் இருக்க அத்தனை பேரும் திருந்தணும். ஏன்னா அந்த குழந்தைய சொல்லி தான் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட சத்தியம் வாங்குச்சு, என் பொண்ணு என் ஓட்டு போடுன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஓட்டை போட்டிருக்காங்க. அப்பா அம்மா, பாட்டி, தாத்தா, அப்பத்தா எல்லாருமே போட்டிருக்காங்க. எதுக்காண்டி போட்டாங்க? அந்த பிஞ்சு உள்ளங்கள் சொன்னாங்க. அந்த பிஞ்சு உள்ளங்களில் இப்போ நாங்கள் எங்கள் தலைமுறைகள்லாம் முடிஞ்சு போனது தான். இனி வர ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எடுத்துக்காட்டாக உங்கள் அரசியல் இருக்கணும். அரசியல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்கன்னா, ஒழுக்கம் நிறைந்த இடம் இருக்கணும், அன்பு நிறைந்ததாக இருக்கணும், யாரையுமே அடித்து பேசி தும்சம் பண்ணி கொடுமைப்படுத்தி பார்க்காத அளவுக்கு அரசியல் இருக்கணும். எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல அந்த லஞ்ச ஊழல் கொடுக்க முடியாமல் தன் சொத்தையே இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, தன் பிள்ளையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த பிஞ்சு உள்ளங்களில் நீங்கள் குடிகொண்டு இருக்கீங்க. அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, அவங்க உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. உங்களை நீங்கள் சிஎம் ஆகணும். ஒரு பையன்லாம் சிஎம் ஆயிரணும்னு சொல்லி அழுதான். ஒரு பாட்டி சொல்கிறாங்க, நான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு பேரம்பேத்தி சத்தம் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு குழந்தை முதல் வயதானது வரைக்கும், தொட்டில் முதல் கட்டில் வரை உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா குழந்தை முதல் வயதான முதியோர் முதற்கொண்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட உள்ளங்களை நீங்கள் மனசார நேசித்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆளுகளை நியமித்து தண்ணி பற்றாக்குறைகள் அவங்களுடைய இந்த பெண் குழந்தை இருக்கிறவங்க வீட்டில் பாத்ரூம் இல்லாமல் இருக்குது. பாத்ரூமை தயவு செய்து அதை சரி பண்ணுங்கள். பாத்ரூம், தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, கரண்ட்டு, இரவில் தனியில் பெண் பிள்ளைங்க வந்தால் அதுகளுக்கு நிறைய பாதுகாப்பு வேணும். அவங்க அதுக்கான ஒரு சட்ட ரீதிகளாக நீங்கள் எடுக்கணும், கடுமையாக எடுக்கணும். ஏன்னா உங்களை நம்பி இருக்கிற அந்த விதைகள் உங்களுக்காண்டி
ஓட்டு போட வச்சாங்க. அதனால் நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, சினிமாவில் நடிச்சிருப்பீங்க நிறைய. ஏன்னா சினிமாவில் நீங்கள் நடித்தது ஒன்றொன்றையுமே அந்த பிள்ளைங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம விஜய் வந்தார்னா நமக்கு வந்து இதெல்லாம் செய்வார், விஜய் மாமா வந்தார்னா அப்படி செய்வார், நம்ம அண்ணன் விஜய் வந்தால் அப்படி செய்வார், நம்ம மகன் விஜய் வந்தால் அப்படி செய்வான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் சினிமாவில் என்னென்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதை நிஜத்தில் நீங்கள் கொண்டுட்டு வாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டது தப்பு, சினிமாக்காரன் வந்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு ரோல் மாடலாக சினிமாவை விட நீங்கள் வந்து இந்த குழந்தைங்க மேலே விதைச்ச விதையை அறுவடை செய்யணும்னா அந்த நம்ம தேச தலைவர்கள் யாரையுமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாமே போட்டாவாக தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்க தலைமுறைக்கு விஜய் தான் நமக்கு வந்து நம்ம ஒரு தலைவன் நினச்சி இந்த குழந்தைங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் நல்ல வழியில் அந்த குழந்தைங்க வாழணும், அதுக்கு எதிர்காலம் வந்து நாட்டு மக்களுக்கு அதுக நல்ல வழியில் ஏதாவது செய்யணும்னு இடத்துல உட்காந்து நீங்கள் செய்ய போகிற அந்த விஷயங்கள் வந்து நிதானித்து மக்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் பொருள் சேதம் இல்லாமல், மக்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் பொருள் சேதம் இல்லாமல், மக்கள் காசை விரயம் பண்ணாமல் ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மக்களுக்கு வந்து படிப்பு வந்து கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுங்கயா. கல்வியும் மருத்துவம் உணவு 3யும் இலவசமாக கொடுங்கயா. அந்த குழந்தைங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கய்யா. நீங்கள் நினைக்கிற மாதிரியே நம்ம இந்த குழந்தைகளை வந்து பெரிய ஆளாக வந்துடுவாங்க. கல்விக்கு கடன் வாங்குறாங்க, அப்புறம் அந்த நாங்களே அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கல்விக்கு கடனும் கொடுக்க வேணாம், கல்வியை இலவசமாக கொடுங்க. மருத்துவத்துக்கு என்ன செஞ்சுறாங்க, மது போதையை மருந்தை தயார் பண்ணுறாங்க, அந்த மதுவை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்குறாங்க. தேவையில்லாத உடலுக்கு தேவையில்லாத குளிர்பானங்கள், தேவையில்லாத உணவுகள் எல்லாம் தயாரிக்கிறதெல்லாம் அதெல்லாம் நிறைய குறைக்கணும். மக்களுக்கு நம்ம சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க உங்களுக்கு இதில் இலவசம் கொடுக்குறேன், அதில் இலவசம். எந்த இலவசமும் நீங்கள் கொடுக்க வேணாம். மக்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து போதையை ஒழிச்சிருங்க, அதுக்கடுத்து கல்வியை இலவசமாக கொடுங்க, அப்புறம் படிப்பை மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. உணவுக்கு இந்த குழந்தைகளுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான அந்த குழந்தைங்க வாழணும்னா நல்ல சத்துள்ள உணவுகளை தயார் பண்ணணும். ஏனோ தானே சமைக்கிறத வந்து குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா வீட்டு சாப்பாடை விட கடை சாப்பாடை தான் பிள்ளைங்க நிறைய விரும்புகிறாங்க. அதனால் அந்த கடை சாப்பாடை விரும்புகிற குழந்தைகளுக்கு நம்ம கடையில் சாப்பிட்ற ஒவ்வொரு கடையிலையும் ஹோட்டல்லையும் நல்ல ஹோட்டல் வந்து நீட்டாக நடத்த சொல்லுங்கள். அதில் வந்து தேவையற்ற குழந்தைகளுக்கோ நிறைய வயசானவங்க போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, குழந்தைங்க சாப்பிட்றாங்க, பெரியவங்க சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு கெமிக்கலை கலந்து விற்கிறாங்க. அந்த கெமிக்கல்லே கலக்காமல், கெமிக்கல் மருந்து இல்லாமல் ஆரோக்கியமான இயற்கை முறையில் மருந்து தயார் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பாரம்பரிய உணவுகள் சமைச்சு கொடுக்கணும், பாரம்பரிய மருந்துகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே இருக்க மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன தேவைகள் தேவைப்படுது, இங்கே வச்ச என்ன இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் மனவிட்டு பேசி அவங்களுக்கு ஒரு தொண்டு செய்கிற மாதிரி அந்த சேவைகளை செய்ய கொடுத்தா தான் அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு உணர்வுகள் வரும். சரி நம்மளையும் வீட்டில் இருக்கணும், மக்களுக்காண்டி நம்ம சேவை செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. எதுவுமே வீட்லேயும் ஒரு அரசாங்க வேலை ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுங்க. படிச்சிருந்தா தான் இல்லை, படிக்காதவங்களுக்கு இருக்காங்க. இந்த துப்புரவாளர் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேத்துக்கு வேலை இல்லாமல் அவங்க குழந்தைங்கள்லாம் ஒரு பெரிய பதவியில் வைக்கிற மாதிரி துப்புரவாளர் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களாம் துப்புரவாளர் பதவியே தான் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கலாமா? அரசாங்கத்தில் பெரிய பதவி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏழையாகவே இருந்து சாகக்கூடாது, பணக்காரனாகவே இருந்து சாகக்கூடாது. எல்லாருமே எல்லாத்துக்குமே நல்ல வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்க. ஏன்னா வாழணும், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி வாழணும். அதுக்கு மூல காரணம் வந்து இப்போ நீங்கள் போட்ட விதை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, விஜய் மாமா சீர் வரும்னு சொல்லி பார்த்தீங்களா. அப்போ அந்த விஜய் மாமா அவங்கள வந்து நடிகனாக பார்த்தாங்க, இன்றைக்கி சிஎம்மாக பார்க்க போகிறாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் 108 பேர் உங்கள் இதில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 108 பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 100 பேர் 200 பேர்னு அந்தந்த கிராமத்தில் நீங்கள் போட்டு அந்தந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தில் போய் ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க. அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மெடிக்கல் கேம்போ, மாதத்தில் ஒரு நாள் மெடிக்கல் கேம்போ போட்டு உங்களுக்கு உடல்நலம் சரியில்லையா அதுக்கான அவங்களுக்கு கொடுக்கலாம். பட்டா மாறுதல் இல்லையா வாங்கி கொடுக்கலாம். இல்லை
ஏதோ பெரிய நோயால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் இல்லாமல், மகன் இல்லாமல், மகள் இல்லாமல், சொத்து பத்து இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்கள ஒரு அனாதையாக நினைக்க நிறைய முதியோர் இல்லத்துக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களெல்லாம் விசாரித்து, இறப்பு ஒரு முறை தான், இறக்கத்தான் போகிறோம். ஆனால் அவங்க சாகும்போது வரைக்கும் துன்பத்தையே பிள்ளை குட்டி விரட்டி விட்டுறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும் சிஎம் ஐயா. எல்லோரும் ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு 70-80 ஆண்டுகாலாக வாழ்ந்தவங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து வாழ்ந்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க மறுபடியும் வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டிட்டீங்க. நீங்கள் இப்போ அதை எதுக்காண்டி உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன், எதுக்காண்டி சொல்கிறேன்னா, இந்த மது போதைக்கு போடுங்க, சைன் போடுங்க. எந்த இடத்துல சாராயம் காய்ச்சினாலும் சரி, மது தயாரித்தாலும் சரி, மது கடைகளை சுத்தரவாக அகற்றிடுங்க. சுத்தரவாக மது அகற்றிட்டு அதுக்கான அந்த இதில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வேலைவாய்ப்பு போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம், அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் செஞ்சு கொடுங்க. அது மாதிரி தான் அதுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கல்வி இலவசம். எந்த ஸ்கூல்லையும் கல்வி இலவசங்கிறது கம்மியான காசு வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்க சொல்லுங்கள். நிறைய பணம் வாங்காமல் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு வழி பண்ணுங்கள். மருத்துவம், எந்த நோய் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அந்த நோயை காப்பாற்றுறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் முழுசாக இறங்கி அந்த நோய் குணப்படுத்த முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த நோயை குணப்படுத்தணும்னா இலவசமாக கொடுத்தாதான். அந்த இலவசங்கிறது நிறைய ஹாஸ்பிட்டல்லேருந்து குடும்பப்படுத்துகிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரிலாம் ரொம்ப ஒரு பெண்ணு கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க. நிறையா நாங்கள் கர்ப்பிணியாலாம் குழந்தை மயக்க ஊசி போடாமையே அந்த இடத்துல குழந்தை பிறந்தோன்னே தையல் போடுறாங்க, அந்த வலிலாம் தாங்க முடியல, அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய பேத்துக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா அரசாங்க ஹாஸ்பிட்டல், அரசாங்க ஸ்கூலில் இருக்கிற அந்த பாத்ரூம் வசதி, உணவு, கல்வி, மருத்துவம், கழிப்பறை, உணவு, இந்த 4ஐயும் மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த வியாதி அவங்களுக்கு இருக்காது, சந்தோஷம் வாழ்வாங்க. விளையாட்டு பயிற்சியில் அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அதுக்கான எல்லா பயிற்சியும் அரசாங்க ஸ்கூலில் வச்சே ஆகணும். ஏன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் நிறைய குழந்தைங்க ஏங்குறாங்க. நான் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்கேன். ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் நான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள தேடி போய் கேட்கும்போது, எனக்கு இந்த விளையாட்டில் ஆசை இருக்குது, அந்த விளையாட்டில் ஆசை இருக்குது, எங்கள் ஸ்கூலில் அதுக்கான பயிற்சி கொடுக்க மாட்டாங்க, படிப்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் இந்த பிள்ளைகளுக்கான அனைத்து விளையாட்டு போட்டியிலும் உங்களுக்கு கவனம் செலுத்துங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதில் தப்போ தவறோ இதில் யாரும் எனக்கு கமெண்ட் பண்ண வேணாம். தப்பான கமெண்ட் கேட்குற அளவுக்கு நான் இல்லை. இது எனக்கு தோணுச்சு. ஏன்னா என் பையனுக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும், என் பேரம்பேத்திகளுக்கு விஜய் பிடிக்கும். எங்கள் விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹீரோ. இந்த குழந்தைகளுக்கு ஹீரோவாக இருந்து செயல்படுங்க. நல்ல விஷயத்தை நோக்கி போங்க. மாற்றம் எல்லாத்துக்கும் நல்வாழ்வு தரணும். சீரோடும் சிறப்போடும் இந்த குழந்தைகளும் நாடும் வீடும் சிறப்போடு இருக்கணும். மத்திய அரசும் மாநில அரசும் ஒற்றுமையாக இருந்து நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக சிஎம் ஆனது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும். நல்லபடியாக நாட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும். நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி பண்ணி எல்லாத்தையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆற்றணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். நன்றி ஐயா. மீண்டும் மது போதையை ஒழிக்க வேண்டும். நன்றி.